இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இடிச்சப்பந்தி. தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு இதோட சேர்த்துட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் இதோட சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு, இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆகணும். டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 10 செகண்ட் ஆயிலில் வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இது கூட ஒரு அரை பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி 3 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் இதோட ஆட் பண்ணிவிட்டு, சூடான தோசை இட்லி கூடையும் சூப்பராக இருக்கும். இது கூட நல்ல சூடான சாதத்தோடு போட்டு இதையும் பிசைஞ்சு நல்ல ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இது கூட பச்சை வெங்காயமும் தேங்காயும் மறந்துடாமல் சேர்த்திடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.